Hi friends, welcome to Cooking Tamil. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு புதுவிதமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். இது நீங்க அதிகமா செஞ்சிருக்க மாட்டீங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி உடம்புக்கும் நல்லது. அங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செய்யறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஒரு கடாயில ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுல வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தோட இதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயத்தோட ஒரு 2 பச்சை மிளகாவும் காரத்துக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கூட்டியோ குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த வெங்காயம் வதங்குற டைமில் நான் ஒரு பப்பாளி காய் பிஞ்சு எடுத்திருக்கேன். பப்பாளி காய் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இதை வந்து சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்லாம். இதை நல்லா கட் பண்ணி தோலை உரிச்சிட்டு நல்லா கட் பண்ணிக்கோங்க. பொடிசாக கட் பண்ணி வேக வச்சுக்கலாம். பாதி அளவு நம்ம வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்குற டைமில் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இந்த வேக வச்ச பப்பாளி துண்டை இதோட சேர்த்துக்கலாம். பப்பாளி ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இதை பொரியல் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப கூட்டுக்கோ வச்சுக்கலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பாதி அளவு வதங்கினதுனால நம்ம ஓரளவுக்கு வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் கடலைப்பருப்பை வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன். அந்த கடலைப்பருப்பையும் இதோட சேர்த்துக்கிறேன். பப்பாளி ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிங்க. இந்த கடலைப்பருப்பும் அந்த பப்பாளியும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு சின்ன பத்த தேங்காய் நான் வந்து நல்லா மிக்சியில் போட்டு குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். இதையும் இதோட வந்து நான் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி பப்பாளி காய் சாப்பிடாதவங்க கூட வந்து இந்த பொரியலை விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ரசம் பருப்போடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியே இன்னொரு நல்ல ரெசிபியோடு நான் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.